ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான ஆஃப்கானி சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது சப்பாத்தி கூட, பூரி கூட, பரோட்டா கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜம்மி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிக்கனில் லெமனும் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த லெமனும் சால்ட்டும் சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து இதுக்கு தேவையான மசாலாலாம் அரைக்கணும். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், முந்திரி, புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்துட்டு இது கூட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் தயிர், ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கொஞ்சம் கூடையே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இதில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். கஸ்தூரி மேத்தி, பெப்பர் பவுட்ரு, கரம் மசாலா, சாட் பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே கட்டி கட்டியாக எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை சிக்கனில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த சிக்கன் இந்த மசாலாலேயே அரை மணி நேரம் ஊறட்டும். சிக்கனை கிரில் பண்ணி தான் நம்ம அடுத்து கிரேவி செய்யணும். ஆனால் எல்லார் வீட்லேயும் ஓவன் இருக்காது. ஓவன் இல்லாதவங்க என்ன பண்ணலாம், ஒரு பேன் வச்சு அதில் நெய்யை ஊற்றி நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க சிக்கனை இது ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கலாம். ஒரு சிக்கன் சமைக்கும் போது தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம முதல்ல சிக்கனை சமைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஒரு கிரில் எடுத்து அடுப்பு மேலே வச்சு ஆல்ரெடி ட்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கணும். வச்சு அந்த நெருப்புலேயே நல்லா சுடணும். நம்ம கிரில் சாப்பிடும்போது வர டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் அதில் வரும். இப்போ அந்த கிரேவியும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நெருப்பில் வச்சு சிக்கன் கிரில் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். நம்ம விட்டோன்னா கருகிடுச்சுன்னா ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வரும், டேஸ்ட்டும் மாறும். இந்த அளவுக்கு நெருப்பில் சுட்டால் போதும். இப்போ எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா சிக்கனும் ரெடி ஆயாச்சு. மீதி இருக்க சிக்கனும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். அடுத்து ஒரு கடாயில் நெய்யை ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே ஆல்ரெடி சுட்டு வச்சுருக்க அந்த சிக்கன் இதில் சேர்க்கணும். சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் மிக்ஸ் பண்ண அந்த கிரேவி இருக்குல்ல, அந்த கிரேவியை இந்த சிக்கனில் சேர்த்துக்கணும். சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மசாலா இருந்த பாத்திரத்துலேயே நிறைய மசாலா இருக்கும். அதில் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் மூடியை போட்டு மூடி வச்சு குக் பண்ணணும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிலாம் நல்லா திக்காகி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ ரெசிபி ரெடி ஆயாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ வீட்லேயே சுலபமாக செய்யக்கூடிய இந்த ஆஃப்கானி சிக்கன் கிரேவியை எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.